மதீனாவில் லுஹர் அசரையும் மகரிப் இஷாவையும் ஜம்மு செய்து தொழுதார்கள் என்ற ஹதீஸை விளக்கும் போது பள்ளியில் தொழலாம், வீட்டில் தொழலாம் என்ற நிலையில் உள்ளவர்கள் வீட்டிலே உள்ளதால் ஜம்மு செய்யற தேவை ஏற்படல அப்படின்னு நான் சொன்னேன். அதை அவர் கேட்கிறாரு, அப்ப வீட்டில் அதாவது லுஹரை அசரை சேர்த்து தொழுது விடுவது, மகரிப் இஷாவை சேர்த்து ஒரு நேரத்தை தொழுவது, இப்படி தொழுவது ஒரு மழை நேரத்திலையும் மழை இல்லாத போதும் சில நேரத்தில் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி செய்ய தேவைப்பட்டால் மக்களுக்கு உதவும் என்பதற்காக ரசூல் அப்படி காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அந்த ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்னு கேட்டா, பள்ளிவாசலுக்கு நீங்க வந்தீங்கன்னு சொன்னா மெனக்கெட்டு வர வேண்டி இருக்கிறது. மழையில நனைஞ்சு 2 தடவை வர முடியாது. அதனால நீங்க தொழுகிற வேண்டிய வீட்டில் இருக்கிறவங்க வீட்டிலான இருக்கிறீங்க, அதுக்கு வர வேண்டிய தேவையில்லை தானே. அதனால நீங்க என்ன செய்யலாம், நீங்க அது இந்த மாதிரி செலவு உங்களுக்கு தேவையில்லை, சும்மா இருக்கிற ஆளுக்கு தேவையில்லைன்னு சொன்னோம். அதுல என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இது முக்கியமான ஒரு அரசு பணியை செய்யறோம், ஒரு அவசரமா ஒரு வேலையை செஞ்சு முடிக்க வேண்டியிருக்கு, ஒரு ஆபரேஷன் டாக்டர் பண்றாரு, ஒரு 11 மணிக்கு அந்த ஆபரேஷன் ஆரம்பிக்கிறாரு, அது 3:30 மணிக்கு தான் முடியும், பாதியில விட்டு லுஹர் முடியாது. 11 மணிக்கு ஆபரேஷன் பண்ணாருன்னா ஒரு பெரிய ஆபரேஷனா இருக்குன்னு வைங்க, அந்த ஆபரேஷன் பண்ணும் பொழுது பேஷண்ட்டுக்கு 3:30 மணிக்கு வந்துச்சுன்னா நடுவுல வக்து போயிடும், லுஹர் போயிடும். இவர் மாதிரி ஆளுக்கெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க. நான் சொன்னது என்னன்னு கேட்டா, காரணமே இல்லாம அவனுக்கு வந்துட்டான் மெனக்கெட்டு 2 தடவை வரையலான்னு சொன்னோம். வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு தேவையில்லை. இது அதை விட பெரிய காரணம். ஒரு காரணம் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சலுகையை பயன்படுத்துவதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செஞ்சு காட்டினாங்க. ஒரு தேர்தல் கமிஷனுடைய ஊழியரா நீங்க போயிருவீங்க, அரசு ஊழியர்களா இருக்கிறவங்கள தேர்தல் வேலைக்கு பயன்படுத்துவாங்க. வந்தாங்கன்னா அதை விட்டு எந்திரிக்க கூடாது. அது இப்ப வாக்கு எண்ணும் பொழுது வெளியே போயிட்டான சொல்லி கொடுத்துருவான்னு சொல்லி என்ன செய்வாங்க, அவங்களுக்கு அங்க இடத்துல சாப்பாடு எல்லாம் அதே இடத்துல வச்சுதான் கொடுப்பாங்க. இப்படியான ஒரு பணிகள் இருக்கும், அல்லது சில நெருக்கடியான வேலைகள்லாம் இருக்கும். அந்த வேலை நிமித்தம் ஒரு காரணத்தின் நிமித்தம் இப்படி ஏற்படும் என்று சொன்னால் அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, அரிதாக டெய்லி இதே வழக்கமாயிட்டீங்கன்னா 3 வக்து தொழுகையா போயிடும். மொத்தமே நீங்க 3 வக்து தொழுகை சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க ஈரான்ல, அந்த மாதிரி போயிடும். அப்படி போகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, எப்பவும் செய்யல. சொல்லி பார்த்தா அந்த ஒரே ஒரு ஹதீஸ் தான் வந்திருக்கிறது. ஏதோ ஒரு தடவை செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு தடவை அவங்க செஞ்சிருக்கும் பொழுது நமக்கு அது மாதிரி ஒரு நெருக்கடி வரையில் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்ப நெருக்கடி தான் அது முக்கியம். நெருக்கடி இருக்கும்னா நீங்க செய்யலாம், சும்மா வீட்டுல உட்காந்து செய்ய தேவையில்லை. வீட்டுல இருக்கிறீங்க, பக்து தொழுதுக்கிறீங்க, அப்ப நீங்க எதுக்காக வேண்டிய போய் சேர்க்கறீங்க. இப்போதான் பெண்கள் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுல தான் இருப்பாங்க, அந்தந்த பக்துக்கு அவங்க தொழுதுட்டு இருக்க வேண்டியது. அவங்க போய் என்ன செய்ய வேண்டியது, ஒரு ரீசனும் இல்லாம சும்மா 2 வேளையும் சேர்த்தே தொழுதார்களே ஆனால் அப்ப 5 வேளைக்கு அடிபட்டு போயிடும். ஒரு ரீசன், ஒரு காரணம் இருக்குது, ஏற்கத்தக்க ஒரு காரணம் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழையிலையும் செஞ்சிருக்கிறாங்க, எந்த காரணமும் இல்லாமல் செஞ்சார்கள்ங்கிறது ஹதீஸ்ல வருது. அப்ப ஒரு காரணமும் இல்ல, மழையோ பயமோ இல்லாத நேரத்தில் இப்படி செய்தார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால அப்ப ரசூல் எதுக்கு செஞ்சு காட்டுறாங்க, ஒரு தேவை ஏற்பட்டால் மக்கள் பயன்படுத்தி கொள்ளட்டும். இந்த மாதிரி இதெல்லாம் வரும், நவீன காலத்தில் இப்பெல்லாம் வருங்கிறத அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறனால அல்லாஹ் உள்ளத்துல போடுறான். அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கமா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு 2 தொழுகை தொழ முடியாத அளவுக்கு நீண்ட வேலைகள்லாம் மனுஷனுக்கு ஏற்படும், தொடர்ச்சி அதை முடிச்சாதான் சரியா வரும். அப்படியான ஒரு நிலையில் இருந்தாங்கன்னு சொன்னா அவங்க 2 தொழுகையிலும் ஒன்னா சேர்த்துக்கலான்ற அடிப்படையில அப்படி நீங்க செஞ்சா செய்யலாம். பணி சுமத்தப்பட்டு இருந்தால், ஒரு காரணம் இருந்தால் அப்ப என்ன செய்யலாம், சரி இப்போ ஒரு வேலை ஆரம்பிக்கிறோம், இது 4 மணிக்கு தான் முடியும், இடையில விட்டம் லுஹருக்கு எந்திரிச்சோம்னா அந்த வேலை பெரிய பாதிப்பாகி போயிடும் அப்படின்னு நீங்க கருதினீர்களே. ஆனால் அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யுங்கன்னா, அசர் நேரத்திலேயே லுஹரையும் அசரையும் சேர்த்து ஜம்மு செய்யணும் நியத்து பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னா அது கலாவுல வராது, நீங்க முறையா தொழுவீங்கன்னு வந்துடும். இதை ஒரு நாள் செஞ்சு வச்சுக்கிட்டு தினசரி 4 மணிக்கு போய் லுஹர் அசர் ஜம்மு பண்ணீங்கன்னு சொன்னா அப்புறமேல உங்களுடைய லைஃப்ல 3 தொழுகையா போயிடும். ரசூல்லா அரிதாக ஒரு செஞ்ச ஒரு காரியத்தை அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறன்னு சிஸ்டத்தை உடைக்கிற அளவுக்கு ஆக்கிடக்கூடாது. 5 வக்துங்கிற அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை உடைக்கும் அளவுக்கு இல்லாம தேவைக்கு அவசியத்துக்கு அப்படி இருக்குமே. ஆனால் அது மாதிரி